இன்னும் நீங்க எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல நீங்க எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஃபார்ம்ல மொத்தம் 4 பாகம் இருக்கு. முதல் பாகத்துல உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மட்டும் ஒட்டுனா போதும். இரண்டாம் பாகத்துல உங்களோட ஆதார் கார்டை பார்த்து பிறந்த தேதியையும் ஆதார் எண்ணையும் நீங்க குறிப்பிடணும். அடுத்து கைபேசி எண். உங்க ஆதார் கார்டுல எந்த போன் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த போன் நம்பரை இதுல என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து தந்தையோட பெயரும் ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுத்திருக்காங்க, அதை அடுத்தடுத்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. அடுத்தது அம்மாவோட பெயரையும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரையும் ஃபில் பண்ணணும். அடுத்தது துணைவரின் பெயர். திருமணமாகி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பாக்ஸ். துணைவரின் பெயர் இருக்க இடத்துல கணவனா இருந்தா மனைவியோட பேரையும், மனைவியா இருந்தா கணவனோட பேரையும் ஃபில் பண்ணணும். அடுத்து அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தா அதை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலயே கஷ்டமானது இந்த 3ஆம் பாகமும் 4ஆம் பாகமும் தான். 1987ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாரும் 3ஆம் பாகத்தை ஃபில் பண்ணணும். 1987க்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாரும் 4ஆம் பாகத்தை ஃபில் பண்ணணும். இப்போ 3ஆம் பாகத்தை பாத்துடலாம். உங்களோட பெயரை முதல் பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணணும். உறவினரின் பெயர்ல உங்களோட அம்மா பெயர் இல்லைன்னா அப்பா பெயரை ஃபில் பண்ணணும். உறவு முறையில நீங்க முன்னாடி காலத்துல அம்மாவோட பேரை போட்டிருந்தீங்கன்னா அம்மானும், அப்பாவோட பேரை போட்டிருந்தீங்கன்னா அப்பானும் ஃபில் பண்ணணும். அடுத்தது மாவட்டம் மாநிலம் கேட்டிருக்கிறாங்க. உறவினரின் பெயர்ல யார் பேரை போட்டிருக்கீங்களோ உங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்ன மாநிலத்தை சேர்ந்தவங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணணும். அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர். நீங்க 2002ல எந்த சட்டமன்ற தொகுதியில ஓட்டு போட்டீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்க இங்க ஃபில் பண்ணணும். அடுத்தது பாகம் எண் வரிசை எண், அதை நம்ம கடைசியா பார்ப்போம். அடுத்தது 4ஆம் பாகம். இது 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க ஃபில் பண்ண வேண்டியது. முதல்ல கேட்டிருக்கிறது பெயர். உங்களோட அம்மா பேர் இல்லனா அப்பாவோட பேரை இங்க ஃபில் பண்ணணும். அடுத்தது அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை அடுத்ததுல ஃபில் பண்ணணும். உறவினரின் பெயர்னு கொடுத்திருக்காங்க. உங்களோட தாத்தா இல்லனா பாட்டியோட பேரை நீங்க இங்க குறிப்பிடணும். உறவு முறை கேட்டிருக்கிறாங்க. மேல குறிப்பிட்டவங்களோட உறவு என்னன்னு பார்த்து ஃபில் பண்ணணும். அதாவது நீங்க தாத்தா பேரை போட்டிருந்தீங்கன்னோ தாத்தானோ, பாட்டியோட பேரை போட்டிருந்தீங்கன்னா பாட்டினும் இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர். இதுல உங்களோட அம்மா அப்பா இல்லனா தாத்தா பாட்டி எந்த மாவட்டத்தை மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்து அதை நீங்க இங்க குறிப்பிடணும். சட்டமன்ற தொகுதியின் பெயர்ல 2002ல அவங்க எங்க ஓட்டு போட்டாங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயரை இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கேட்டிருக்கிறது பாகம் எண் வரிசை எண். இந்த பாகம் எண் வரிசை எண் இந்த ரெண்டையுமே ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா இதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன வெப்சைட், எப்படி போய் கண்டுபிடிக்கிறதுன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.